ராமாயணம். எனக்குள் ஒரு கேள்வி, அது என் மனதை நெருடிக் கொண்டிருக்கிறது. அது பற்றி தங்களிடம் நான் கேட்கலாமா? கேளுங்கள் மகாராணி. ஒவ்வொருவர் வாழ்விலும் பெற்றவர்கள் செய்த பாவ புண்ணியம் பிள்ளைகளை சேரும் என்று சொல்வார்கள். நான் என்ன பாவம் செய்து விட்டேன்? என்னுடைய மகன் ராமனும் என் மருமகள் சீதையும் எதற்காக வனம் சென்றார்கள்? மகாராணி, உங்களுடைய இந்த கேள்விக்கு அந்த இறைவனால் கூட பதில் கூற முடியாது. இந்த உலகில் எவர் ஒருவர் இறுதி வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ அவர்கள் எந்த காரணமும் இன்றி துன்பங்களை அனுபவிக்கத்தான் வேண்டும். அப்படி என்றால் என் பிள்ளைகளின் பிள்ளைகள் கூட இந்த துயரத்தை அனுபவிக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் சூரிய தேவனின் மகளான ஷஷ்டியால் எழுதப்படுகிறது. நீங்களோ அந்த சூரிய தேவனின் வம்ச வழி வந்தவர்கள். உங்களுடைய மருமகள்கள் உங்கள் முன்னோரான சூரியனையும் அவருடைய மகளான ஷஷ்டியை வணங்கினால் வரக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் எதிர்காலம் வளங்களோடு வாழ்வாங்கு வாழ்வார்கள். இந்த அரண்மனையில் தொட்டில்கள் ஆடும், மழலையின் சத்தம் கேட்கும். முனிவர் அவர்களே, நீங்கள் கூறியது போல் நாங்கள் நால்வரும் அன்னையை வணங்குவோம். இதை என்றும் நான் மறக்க மாட்டேன். இன்னும் 2 தினங்களில் இளவரசர் ராமருக்கு முடிசூட்டு விழா நடக்க உள்ளது. வெகு சிறப்பாக நடக்க உள்ள அந்த பொன்னாளை சிறப்பிக்க மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வாருங்கள். இது மகாராணியாரின் எல்லோரும் நல்லாட்சியை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீதி, பாதுகாப்பு, சுகம், வளம், இது ஒரு ராஜ்யத்திற்கு அவசியமாகும். மக்கள் முகத்தில் புன்சிரிப்பு சிறந்த ஆட்சி என்றான். மக்களின் முகத்தை பார்த்து மன்னன் மகிழ வேண்டும். என் நாட்டு மக்களின் தேவையை சிறிதேனும் நிறைவேற்றினேன் என்று மகிழ வேண்டும். வாருங்கள் நண்பா. நம் பாதங்களுக்கு சிரமம் உண்டாகாமல் இருக்க உங்களுடைய அனுமன் நமக்கு சேவை புரிகிறார். அடுத்தவர்கள் சிரமப்படக்கூடாது, அதுதான் அவனுடைய எண்ணம். அது சரிதான். அனுமன் செய்தது நமக்கு தான் என்றாலும் நாம் தானே அதற்கு காரணமானோம். இது ஆரம்பம்தான். இதை அனுதினமும் நடக்கும்படி செய்ய வேண்டும். நாட்டில் உள்ளவர்கள் நலமாக இருந்தால் நம்முடைய ராஜ்யமும் நலமாக இருக்கும். பார்க்க வேண்டும் என்று இத்தனை வருடங்களாக காத்திருந்தேனோ, அவற்றை இன்று பார்த்து விட்டேன். எதற்கு சேனைகளை வர சொல்லி இருக்கிறீர்கள்? இது மக்களை அச்சமடைய செய்யாதா? ராஜ்யத்தையும் மக்களையும் காப்பதுதான் அரசனின் முதல் கடமையாகும். ஒவ்வொருவரும் அவர்களுடைய பணிகளை தைரியத்தோடும் ஆற்றலோடும் செய்வார்கள். சூரிய தேவா, ரகுவம்சத்து மருமகளின் வேண்டுதல்களையும் நன்றியையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரின் வாழ்க்கையிலும் இந்த வேலையை செய்தது வெளியில் வந்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள் மகாராஜா. எதற்கு மன்னிப்பு? இல்லை, எங்கள் பந்து உங்கள் மீது பட்டுவிட்டதே. அதற்கு தண்டனை கிடைத்தே தீரும். எங்கு விளையாடினாலும் உங்களால் ஒருவருக்கும் இடையூறு உண்டாக கூடாது. என்ன புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டோம் அரசே. அப்படியானால் தண்டனையை தருகிறேன். கைகளை நீட்டுங்கள். உங்கள்
இருவரில் யார் வேகமாக ஓடுகிறீர்கள் என்று பார்க்கலாம். எடுங்கள். இவர்களுக்கு பொருள் அளித்தீர்கள். இது உங்களுடைய செல்வாக்கை காட்டுவது போல் தெரிகிறது. அரசன் அவனிடம் இருக்கும் செல்வங்களை எடுத்துக் கொடுத்தால் மக்களுக்கு அவர்கள் நாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும் நண்பா. ஒரு அரசன் அவனிடம் இருக்கும் செல்வங்கள் அவனுக்கு மட்டுமே உரியது என்று நினைத்தால் தீமை உண்டாகும். மக்கள் கர்வப்படுவதும் அரசனை மதிப்பதும் தான் சிறந்த ராஜ்யத்திற்கு அழகு. அரசன் அவனிடம் இருக்கும் செல்வ செழிப்பை எண்ணி கர்வம் கொள்ளக்கூடாது. அதை மக்கள் நலனுக்கு பயன்படுத்த வேண்டும். நீங்கள் செய்ததை நியாயப்படுத்தாதீர்கள். அப்படி என்ன நாங்கள் குற்றம் செய்து விட்டோம்? எங்களை ஏன் குறை கூறுகிறாய்? நன்றாக உள்ளது. முதலில் திருட்டு, இப்பொழுது மிரட்டுகிறீர்களா? என் மனைவிக்கு வைத்தியம் செய்வதற்கு பணம் கேட்கிறீர்கள். அவள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். சாத்திரம் படித்த என்னை பார்த்து நீ அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கவே கூடாது. இந்த கட்டைகளை நாங்கள் வேள்விக்கு எடுத்து செல்கிறோம். அருங்கள் நண்பரே, நீ மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். வணங்குகிறேன் மன்னா. ஆயிற்று. உங்களுக்குள் என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒன்றுமில்லையே. நாங்கள் எப்பொழுதும் போல்தான். நீங்கள் அரசனிடம் பிரச்சனையை மறைத்தால் அரசன் தோல்வி அடைந்து விடுவான். அவர்கள் இருவரும் நாங்கள் வெட்டி வைத்த விறகுகளை எல்லாம் அவர்கள் வேள்விகளுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். இல்லவே இல்லை. எங்கள் வழக்கப்படி தானாக விழுந்த விறகுகளைத்தான் நாங்கள் வேள்விக்கு பயன்படுத்துவோம். இவர் கிஷ்கிந்தையின் அரசன். என்னுடைய நண்பர் வானர அரசர் சுக்ரீவர். உங்கள் பிரச்சனைக்கு இவர் தீர்வு கூறுவார். இந்த பண்டிதர்கள் மீது எந்த தவறும் இல்லை. நீங்களும் பொய் உரைக்கவில்லை, நீங்களும் குற்றம் செய்யவில்லை. உங்களுடைய இந்த நியாயம் வனத்தில் வசிப்பவர்களுக்கு அநியாயமாகிறது. வனவாசிகளின் நியாயம் மருத்துவருக்கு அநியாயமாக தெரியலாம். அதனால் இவர்களுக்கு புது கோடாலியை நாங்கள் தருகிறோம். இதுவே நீங்கள் இல்லாத பொழுது இப்படி நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவசியம் உள்ளவர்களுக்கு முதலில் உதவி செய்திடுவோம். இந்த நாடும் என்னுடைய குடும்பமும் குறை ஏதும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் அம்மா. அங்கு பிரபு ராமர், அதோடு இங்கு தாய் சீதா உலகத்திற்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த குறைந்த காலத்தில் நிறைய கற்றுக்கொண்டேன்.